ஒரு உண்மையான சித்தன் தான் ஒரு சித்தன் என்று யாரிடமும் அடையாளம் காட்டிக் கொள்வதில்லை. அதுபோலதான் ஜெகநாத சுவாமிகளும் தான் ஒரு சித்தன் என்று அவர் யாரிடமும் கூறியதில்லை. பார்ப்பதற்கு ஒரு பித்தனை போல் சுற்றித் திரிந்த ஜெகநாத சுவாமிகள் நம்முடைய மலேசிய நாட்டில் சித்த மார்க்கத்திலேயே மிக உயர்ந்த நிலையான ஜீவ சமாதி நிலையை அடைந்திருப்பது நாம் அனைவரும் செய்த பாக்கியம். சத்குரு சுவாமி ஜெகநாதர் அவர்கள் 1814ஆம் ஆண்டு இந்தியாவில் கல்கத்தாவில் பூரி நகரத்தில் தை மாதத்தில் பிறந்தார். இவர் தன்னுடைய 18 வயதிற்கு மேல் சித்தாக்கா பர்மாவில் வாழ்ந்தார். பின்பு தாய்லாந்து வழியாக மலேசிய திருநாட்டில் காலடி பதித்தார். இவர் மலேசியாவில் முதலாக தஞ்சோங் மாலிம் ரயில்வேயில் பிரேக்மேனாக 4 ஆண்டுகள் வேலை செய்தார். அதன் பிறகு கெடா மாநிலத்தில் பாலே நகரில் சில காலம் வாழ்ந்தார். சித்தர்கள் என்பவர்கள் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஜீவனை ஒடுக்கி இந்த உடலை பற்றி சிந்திக்காமல் இந்த காயத்தை பற்றி சிந்திக்காமல் உள்ளே இருக்கிற ஜீவனை ஜோதி வடிவமாக பெருகச் செய்து உள்ளே அடக்கி எல்லா புலன்களையும் ஒடுக்கி ஒரு நிலையிலே நின்று இறைவனை நோக்கி தவம் செய்து அந்த சித்தியை பெறுகின்றவர்கள் சித்தர்கள். அதனால மனம் அடங்கியவன் தான் சித்தன். அதாவது சாமி அவங்க சமாதி ஆகும்போது அவங்களுக்கு 1959 சுவாமி சமாதி ஆகும்போது ஏறக்குறைய அவங்களுக்கு 140 வயசுன்னு சொல்றாங்க. சுவாமி அப்ப ஏறக்குறைய அவருடைய 68வது வயசுல ஏதோ இங்க வந்திருக்கிறார் மலேசியாவுக்கு. வந்து அதன் பிறகு ஒரு 65 ஆண்டு காலங்கள் போற அங்க தவம் செய்திருக்கிறாங்க. சுவாமி அந்த குடிசையிலேயே தவம் பண்ணியிருக்காங்க. அப்படி சுவாமிகள் தவம் பண்ற காலத்துல உணவு கட்டுப்பாடு, பிராணாயாமம், தவம் செய்யுது, இப்படி நிறைய சாதனைகள் செய்துகிட்டு அங்க வந்து தவம் பண்ணியிருக்காங்க சுவாமிகள். சுவாமிகள் வந்துட்டு தன்னை வந்து வெளிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கல. அவங்க பாட்டுக்கு அவங்க இருந்து தன் சாதனையை மேன் நோக்கி அப்படியே கொண்டு போய் அவங்க வந்துட்டு இந்த ககன மார்க்கத்தில் போய் சேரணும் அப்படின்றதுல தான் இருந்தாங்களே தவிர தன்னை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லி பிரபலப்படுத்தி செரிக்கணும் அந்த மாதிரி எண்ணமே சுவாமிக்கு அறவே இல்லை. ஏன்னா உண்மையான சித்தர்கள் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏறத்தாழ 1930க்கு மேலாக சுவாமி அவர்கள் நம்மளுடைய மலேசிய திருநாட்டிலே அதுவும் தாப்பா என்ற நகரிலே புறப்பட்டு இன்று இந்த தாப்பா நகரமே மிகப்பெரிய ஒரு ஜோதி மையமாக அமைய பெற்றிருக்கு என்பதால் அது சுவாமி அவர்களே என்று நாம் கூற வேண்டும். சுவாமி அவர்கள் 1959ஆம் ஆண்டு 25ஆம் தேதி ஜனவரி மாதம் தைப்பூசம் அன்று பூச நட்சத்திரத்திலே சுவாமி அவர்கள் இத்திருத்தலத்திலே ஜீவ சமாதியானார். ஏறத்தாழ மணி 4 மணி இருக்கும். இந்த ஜீவ சமாதியை வந்து சுத்த சமாஜ் சுவாமி சத்யானந்தா அவர்களால் சிறப்பாக செய்யப்பட்ட ஒரு வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சத்குரு ஸ்ரீ ஜெகநாத சுவாமி ஆத்ம நிலையம் மலேசிய இந்து சங்கத்தின் கீழ் இப்பொழுது சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. ராத்திரியானாக்கா வந்து அந்த முட்கட்டு அந்த மேலெல்லாம் நிறைய பூச்செடி மூடி இருக்கும். அவரோட வீட்டை அந்த அது மேலே நிறைய முணுக்காம்பூச்சி பார்த்தா அங்கே ரோட்டில் இருந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே விளக்கு எரியிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். பாட்டி எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. பச்சை பயிறு, அந்த சீனி எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. பால் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே உட்காந்துருப்பாரு. அங்கே கொண்டு போய் கொடுப்போம்.
சத்குரு ஸ்ரீ ஜெகநாதர் சுவாமி அவர்கள் பவளமல்லி செடியை இந்த சிறுமியிடம் அருளினார். பவளமல்லி செடியில் இருக்கும் இலைகள், பூக்கள் மற்றும் விதைகள் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்தது. மூட்டு வலி, காய்ச்சல், தலைவலி போன்ற பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. அது இன்னைக்கு பெருசா வளர்ந்து நிறைய பூக்கள் பூக்குது. அந்த பூக்கள் எடுத்துதான் தினமும் அதிகாலையில அன்று முதல் இன்று வரை பூஜை பண்ணிட்டு வராங்க. சுவாமி என்னதான் பண்றாரு உள்ளுக்கு உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு, உள்ளே எட்டி பார்க்க கூடாதுன்னு எழுதியிருக்கோம். நான் உள்ளே தவம் செய்யும் பொழுது என்னை யாரும் எட்டி பார்க்க கூடாதுன்னு எழுதி போட்டிருப்பாரு. இவனுங்க என்ன தவம் செய்ய எழுதி போட்டுருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு கத்தியை எடுத்து பலகை தான் அப்போ வீடெல்லாம் பலகை கட்ட, அந்த வீடு கட்ட வந்து பலகை கட்டணும். இந்த ஒரு பலகை அப்படி நம்பி உள்ளுக்கு அப்படி எட்டி பார்த்துருக்கான். அவன் கண்ணுக்கு சுவாமி தெரியல, ஒரு பெரிய சர்பம் தான் தெரிஞ்சிருக்குது. அந்த சர்பத்தினை கலந்து ஒளி அடிச்சிருக்குது. அந்த ஒளி அடித்தோடனே இந்த பையனுக்கு கண்ணு ரெண்டும் பழுதாமிச்சு, பார்வை போச்சு. இவன் சத்தம் போட்டு மயங்கி விழுது. அவனுடைய வீட்டுக்கு பையனுங்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டாங்க. பையனை அழைச்சிக்கிட்டு சுவாமி கிட்ட வந்து, இந்த மாதிரி நடந்துருச்சு சாமி, மன்னிக்கணும் அப்படின்னு. நீ ஏன்டா எட்டி பார்த்தேன்? இல்லை, பையனுங்கெல்லாம் பார்க்க சொன்னா பார்த்தேன். சரி பரவாயில்ல, இந்த மாதிரி சாமி எழுதி போட்டிருக்கல பார்க்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு செம்பு எடுத்து கொஞ்சம் தீர்த்தம் தண்ணி எடுத்துட்டு சொல்லி கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு சுவாமி கையில் எடுத்து முகத்தில் அடித்து முகத்தை தொடச்சி விட்டு சரி அமைச்சு போட்டாங்கன்னா பார்வை வந்துடுச்சு. இது மாதிரி அனாயாசமா பெரிய விஷயத்த சும்மா விளையாட்டா சின்ன பிள்ளைகளை கூட அனாயாசமா செய்து காமிச்சிருக்காரு சாமி. இது மாதிரி பல விஷயங்கள் அங்க நடந்திருக்குது அந்த ஸ்தலத்துல. அது மாதிரி ஒரு பெரிய ஒரு மகான், ஒரு பெரிய சித்த புருஷர் அமைந்திருக்காரு. சுவாமி வந்து 3 விஷயத்தை இங்கு வந்து உணர்த்துகிறார். பேச்சை நிறுத்துங்கள், மூச்சை கவனிங்கள், தியானம் செய்யுங்கள். அதே போன்று சுவாமி ஜீவசமாதி ஆகும் போது அவருடைய பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட ஒரு பைப்பு வந்து வைத்திருப்பார்கள். ஆதி காலத்துல எல்லாரும் வந்து அந்த பைப்புல வந்து காது வச்சு கேட்பாங்க, சுவாமி மூச்சு விடுறாரா அப்படிங்கிறது. அது ஆரம்ப காலத்தில் நடந்தது என்பது உண்மை. ஆனால் இங்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகான் வந்து சுவாமியை வந்து எப்பொழுதுமே நாம் பரிசோதிக்க கூடாது, அது தயவு செய்து யாரும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற அவருடைய உத்தரவு பேரின் பிரகாரம் மலேசிய இந்து சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது தடை செய்து விட்டார்கள். இனி யாருமே கர்ப்பகிரகத்திற்குள் சென்று அதை காதை வைத்து கேட்பதோ அதை பரிசோதனை பண்ணுவதோ முற்றிலும் நாம் வந்து மலேசிய இந்து சங்கம் தடை விதித்துள்ளது. ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் இந்த ஆத்ம நிலையத்தில் ஓமம், அபிஷேகம், தீபாராதனை, கோ பூஜை ஆகியவன நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சமயத்தில் மக்கள் திரளாக இங்கு வழிபடவும் தியானம் செய்யவும் வருவார்கள். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர், அன்பே சிவமாவதாரும் அறிகிலர், அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்ற திருமூலரின் பாடலுக்கேற்ப மனிதர்களிடம் மட்டுமன்றி தாவரங்களிடமும் மிருகங்களிடமும் ஒரு தாயை போல கருணை காட்டிய ஜெகநாத சுவாமிகள் இன்னமும் ஜீவசமாதி நிலையில் இருந்து நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். பல அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்.
சுவாமியின் அருளாசியோடு இந்த வார நிகழ்ச்சியினை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவதோடு மீண்டும் அடுத்த வாரம் நம்முடைய நாட்டில் வாழ்ந்த இன்னொரு சித்தரை தேடி நம்முடைய பயணம் தொடரும்.